உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் 1990ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி தலித் வேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா என்ற இயக்கத்தின் மாநில தலைவராக பொறுப்பேற்றார். அன்றிலிருந்து சுமார் 35 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக பல்வேறு வகையான போராட்டங்களில் ஈடுபட்டு தற்போது அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளார். அதனை போற்றும் வகையில் மதுரை மாப்பாளையம் அருகில் உள்ள பயணியர் விடுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கீகார விழா கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த வழக்கறிஞர் அன்பழகன் மற்றும் ராம்குமார் பாண்டியன், டிபிஐ முத்து, எட்வின் செல்லையா, அழகுமணி, டாக்டர் பிரபு ரூட் பேராரோ, மேலவாசல் மாரி, தமிழ்கனி, மஞ்சள்மேடு சீனி, கணேஷ், முனீஸ், புனிதன், சொக்கையா, பறவை மாரியப்பன், இளம் பெருபுழுதி, சுரேஷ், ராணி, சுதா, ரவிக்குமார், காளீஸ்வரி, மூக்கம்மாள், செம்மக்கல் வேலு, பழங்காத்தம் பவுல், திருமாசுந்தரம், ஆட்டோ பாலு, திருமா பாபு, மாடல் நாகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எழுச்சி தலைவர் என வென்றது 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 எழுச்சி தலைவரின் கடின உழைப்பு வென்றது 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 அங்கீகாரம் வென்றெடுத்த அங்கீகாரம் வென்றெடுத்த அங்கீகாரம் வென்றெடுத்த அங்கீகாரம் வென்றெடுத்த எழுச்சி தலைவரை வாழ்த்துவோம் எழுச்சி தலைவரை வாழ்த்துவோம் பெருமை கொள்வோம் பெருமை கொள்வோம் பெருமை கொள்வோம் பெருமை கொள்வோம் சிறுத்தையை அடையாளப்படுத்திய மதுரை மண் பெருமை கொள்வோம் மதுரை மண் பெருமை கொள்வோம். திருச்சி மாவட்டம் முசிறியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்சி வடக்கு மாவட்ட அலுவலகம் முன்பு தலித் வேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா துவங்கி தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற நிலை வரை 35 ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் தியாகத்தை போற்றும் வகையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் கிடைத்ததை கொண்டாடும் வகையிலும் வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கலைச்செல்வன் தலைமையில் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன், பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் சந்திரசேகரன், மகளிர் விடுதலை இயக்கம் மாநில துணை செயலாளர் லட்சுமி பிரியா, இளம் கம்யூனிஸ்ட் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலன் ஆகியோர் வாழ்த்துக்களை வழங்கினர். இதில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வில் தொகுதி செயலாளர் துரையூர் சங்கர், முசிறி ஒன்றிய செயலாளர் உலகநாதன், தொட்டியம் கிழக்கு தங்கத்துறை, முசிறி மேற்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியன், துரையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவா, நகர செயலாளர் மீசேகுமார், மேட்டுப்பாளையம் பேரூர் கழக செயலாளர் கோபி, உப்பிலியபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வெற்றியழகன், ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் சந்திரசேகர், செல்லப்பெருமாள், சுமதி நகர் மன்ற உறுப்பினர் இளையராஜா, காட்டுப்புத்தூர் பேரூராட்சி உறுப்பினர் பானுமதி, ஒன்றிய செயலாளர் நல்லசாமி மற்றும் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்று 35 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி திருச்சி வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வழக்கறிஞர் கலைச்செல்வன் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு முசிறி நகரில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் முன்னணி பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து மகிழ்ச்சியோடு மக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக
நம்முடைய தோழர்கள் முன்னணி தலைவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய வலுவான சக்தியாக ஆட்சி அதிகாரத்தில் அமைய வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பானை சின்னம் வழங்கி கட்சிக்கு அங்கீகாரம் வழங்கியதையொட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காந்தி சிலை அருகில் வெடிவெடித்த கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காட்டுமன்னார்குடி அடுத்த லால்பேட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி தலைமையில் வெள்ளியில் ஆன பானை நினைவு சின்னமாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் குறிஞ்சி வளவர், ஜவஹர், சிதம்பரம் நகர செயலாளர்கள் ஆதிமூலம், மாவண்டன், ஒன்றிய செயலாளர் சந்தனகுமார், ஒன்றிய துணை செயலாளர் இமயவர்மன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் செல்வி முருகன், மாவட்ட செயலாளர் நாகராணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பார்க்கிங் இல்லாமல் முறைகேடாக அமைக்கப்பட்டுள்ள விடுதிகளின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தொடர்ந்து மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து வரும் நகராட்சியை கண்டித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் சார்பில் திருச்செந்தூர் நகராட்சி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ராஜ்குமார், செய்தி தொடர்பு மையம் மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து, சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் இளந்தலி முத்து, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் உடன்குடி ஒன்றிய அமைப்பாளர் முத்து செல்வம், மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட அமைப்பாளர் ஜெயக்குடி, உடன்குடி நகர செயலாளர் தௌபிக் அன்சாரி, ஆறுமுக நெறி நகர செயலாளர் வெள்ளத்துறை, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் திருச்செந்தூர் அமைப்பாளர் வினோத், நகர பொருளாளர் தோப்பூர் சரண், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் ஆழ்வை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கட்டணமில்லா தரிசனத்தை நீதி அரசர் முதல் நீதிபதி முதல் கடை கோடி பக்தன் வரை அன்றாடம் காட்சி வரை அனைவருக்கும் உறுதிப்படுத்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் புதுப்பாளையம் கிராமம் வெங்கமேடு திருமாநகர் குடியிருப்பு பகுதியில் உரிமையியல் நீதிமன்ற தீர்ப்பாணை அடிப்படையில் 4 ஏக்கர் பரப்பளவில் 118 மனைகள் பிரிக்கப்பட்டு தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட நபர்கள் குடிசை அமைத்து குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வருவதாகவும் இப்பகுதி மக்களுக்கு தமிழக அரசின் சார்பில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு வழங்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளர் பழசண்முகம் தலைமையில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தனர். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் புதுப்பாளையம் கிராமத்தில் திருமாநகர் என்கின்ற பெயரில் 4 ஏக்கருக்கு மேலாக நிலம் எடுக்கப்பட்டு அவிநாசி நீதிமன்ற உரிமையில் நீதிமன்ற ஆணைக்கு இணங்க அந்த 118 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி தீர்ப்பாணை வழங்கப்பட்டிருக்குது. அந்த தீர்ப்பாணையின் அடிப்படையில் இன்றைக்கு 118 பேர் உட்பட 20 பேருக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே குடியிருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பகுதி மக்களுக்கு இன்று வரை மின்சார வசதியும் தண்ணீர் வசதியுமின்றி இருட்டறையில் வாழ்ந்து கொண்டு வாழ்கிறார்கள். அவர்களுக்கு கலைஞர் கனவில்ல திட்டத்தின் அடிப்படையில் தமிழக அரசு வீட்டுமனை வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த பகுதி மக்கள் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நாங்கள் கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கோரிக்கை ஏற்று அந்த மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் சார்பாக மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,